பரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். தனலட்சுமி.fr ஆன்லைன் ஷாப்பிங். வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கி வரும் உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாது இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். பாரிஸ் அருகே லா குர்னோவில் சைவ உணவு பிரியர்களை அன்போடு வரவேற்கின்றது அன்னை உணவகம். உங்கள் அன்னை உங்களுக்கு எப்படி உணவு வழங்குவாரோ அதே பாசத்தோடு சைவ உணவு வகைகள் அனைத்தும் பரிமாறுகின்றார்கள். குடும்பத்தோடு வருகை தந்து விருப்பத்தோடு சைவ உணவருந்த அன்னை உணவகம். 60 அவென்யூ பால் வயோங், குர்தூரியில், லா குர்னோவ். துயர் பகிர்வோம். ஈழவிடுதலை போராட்டத்தின் முன்னோடிகளில் ஒருவரான புஷ்பராணி சிதம்பரி அவர்களின் துயர் பகிர்வு. யாழ்ப்பாணம் மயிலட்டியில் பிறந்தவரும் பிரான்சில் வாழ்ந்து வந்தவருமான புஷ்பராணி சிதம்பரி பிரான்சில் காலமானார். இவர் காலம் சென்ற சிதம்பரி சின்னம்மா தம்பதியின் புதல்வியும், காலம் சென்ற விஜயின் அன்பு மனைவியும், பிரவீன் தரங்கிணி ஆகியோரின் அன்பு தாயாரும், காலம் சென்றவர்களான செல்வராஜா, தியாகராஜா, நாகராஜா, புஷ்பராஜா மற்றும் வரதராஜா, ஜீவரட்ன ராணி, நவரட்ன ராணி செல்வி, புஷ்பலதா, வசந்தராணி, மகேந்திர ராணி, செந்தில் ராஜா, ஸ்ரீகாந்த ராணி ஆகியோரின் அன்பு சகோதரியும், ஷாரா, மத்தியாஸ் ஆகியோரின் அன்பு மாமியாரும், நிலா, இசை, ஷாஹித், நசீத், ஷஃபா ஆகியோரின் அன்பு பேர்த்தியும் ஆவார். அன்னாரின் இறுதிக்கிரியைகள் 24/4/2025 வியாழக்கிழமை பிற்பகல் 3:30 94 550 ஷெவிலி லரூ, 125 புல்வா ஜோ மர்முவாஸ் என்ற முகவரியில் அமைந்துள்ள சிமித்தே அண்ட் கொம்யூனல் டு ஷெவிலி லரூவில் நடைபெறும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர். இனி பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் சிறைச்சாலைகள் மீதான தாக்குதல்களை அடுத்து பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் பிரான்சுவா பைரூ மற்றும் அமைச்சர்கள் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை சான்-அந்த்வா பலவியே சிறைச்சாலையை பார்வையிடுகின்றார்கள். கடந்த வாரத்தில் பிரான்சின் சிறைச்சாலைகள் மீது திடீர் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதல்கள் தொடர்பாக இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த தாக்குதல்கள் குறித்து எவரும் இதுவரையில் உரிமை கோரவும் இல்லை. பிரான்ஸ் பிரதமர் பிரான்சுவா பைரூ மற்றும் அமைச்சர்கள் சென்-அந்த பலவியே சிறைச்சாலையை பார்வையிடுகின்றார்கள். இது பிரான்சின் முக்கியமான சிறைச்சாலை என்பது குறிப்பிடத்தக்கது.
பிரதமர் பிரான்சுவா பைரோ, உள்துறை அமைச்சர் புரூனோ உருத்தையோ, நீதி அமைச்சர் ஜெரா தர்மனன் ஆகியோர் செனாந்த ஃபலவியே சிறைச்சாலைக்கு நேரடியாக பயணித்துள்ளனர். சிறைச்சாலை தாக்குதல்கள் குறித்து பிரான்சில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை மிக தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இஷேர் மாவட்டத்தில் இருக்கின்ற சிறைச்சாலை அதிகாரிகளின் விடுதி மீது துப்பாக்கிச் சூடு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்தே விசாரணைகள் மேலும் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் இந்த விசாரணைகளை மிகவும் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். திங்கள், செவ்வாய் ஆகிய நாட்களில் இரவு வேளையில் பல தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போவே வாஸ் அருகிலுள்ள மூயி சிறைச்சாலை செவ்வாய்க்கிழமை இரவு தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கிறது. வாகனங்களும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. பிரான்சின் பாதுக்கலே மாவட்டத்தின் ஆலோசகர் பதவியில் இருந்து அதிகாரப்பூர்வமாக தேசிய கூட்டணி ரசம்பிளுமோ நேஷனல் கட்சியின் தலைவர் மரின் லூப்பென் நீக்கப்பட்டுள்ளார். இந்த பதவி நீக்கம் ஐரோப்பிய நாடாளுமன்ற நிதியை தேசிய கூட்டணி ரசம்பிளுமோ நேஷனல் அதிகாரிகளுக்கு செலவழித்த தவறாக பயன்படுத்தியதற்காக அவருக்கு எதிராக விதிக்கப்பட்ட குற்றவியல் தீர்ப்பை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. மரின் லூப்பென் தன்னை பதவி நீக்கப்பட்டதற்கான முடிவை எதிர்த்து சட்ட முறைப்பாடு தொடர்ந்துள்ளார். இந்த நடவடிக்கை என்பது அரசியல் உந்துதல் கொண்டது என்றும் நியாயமற்றது என்றும் மரின் லூப்பென் வாதிட்டு வருகின்றார். லீல் நிர்வாக நீதிமன்றம் தற்பொழுது வரை மரின் லூப்பெனிடம் இருந்து எந்த கோரிக்கையும் பெறப்படவில்லை என்று உறுதிப்படுத்தியிருக்கிறது. மரின் லூப்பென் பாதுக்கலே பிராந்திய ஆலோசகர் பதவியில் இருந்து அவரது விருப்பமின்றி நீக்கப்பட்டதை எதிர்த்து லீல் நிர்வாக நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற உதவியாளர்கள் முறைகேடு வழக்கில் ஏற்கனவே வழங்கப்பட்ட 5 வருட தேர்தல் தகுதி இழப்பு மற்றும் 4 ஆண்டு சிறை தண்டனை, இதில் 2 ஆண்டுகள் நேரடியாக அவர் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும். தீர்ப்பின் தொடர்ச்சியாகும். இவரது மோசடி 4.4 மில்லியன் யூரோ மதிப்புடையது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மரின் லூப்பென் நட்புக்குரிய ஸ்டீவ் பிரியோவா தீர்ப்பு உறுதியாகும் வரை அவர் இன்னும் பிராந்திய ஆலோசகராகவே உள்ளார் எனவும் இந்த வழக்கு அவமதிப்பும் நீதியற்றதும் ஆக இருப்பதாக அவர் தனது கருத்தை வெளியிட்டுள்ளார். ஈசன் ஜுவல்லரி தங்க நகை சீட்டுல சேர்ந்துட்டீங்களா? மாதம் 100 யூரோ கட்டுனா போதும், 11 மாதங்கள் கட்டுங்க. 12வது மாதம் 1200 யூரோக்கு தங்க நகை நாங்க தருவோம். அதிர்ஷ்ட குழுக்கள்ல 5 பேருக்கு வைர நெக்லஸ், வைர மோதிரம், வைர மூக்குத்தி நாங்க தருவோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச்சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட், 2வது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு, 3வது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா, பாரிஸ் 10, லா ஷப்பல். வீட்டில் வசிக்க, வீதியில் வாகனம் செலுத்த, வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம். பிரான்சில் மியூச்சுவல் என்பது காம்ப்ளிமெண்டாire santé, உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது. அஷூரன்ஸ் emprunteur, அஷூரன்ஸ் du crédit, உங்கள் வீட்டு கிரெடி அஷூரன்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம். அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ, 130 ருதுஃபோவர்க் சென்டனி, பாரிஸ் 10.
உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்சில் எரிபொருட்களின் விலை குறைவடைந்துள்ளது. டீசல் ஒரு லிட்டர் சராசரியாக 1.53 யூரோவாகவும், SP 95 10 1.62 யூரோவாகவும் விற்கப்படுகின்றன. கடந்த வாரம் இவற்றின் விலை 5% குறைவடைந்தது. 10,000 எரிபொருள் நிலையங்களின் தரவுகளின்படி 16% நிலையங்களில் டீசல் 1.50 குறைவாகவும், SP 95 10 1.60 குறைவாகவும் விற்பனையாகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் எரிபொருள் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும் நிலையமாக செம் மரித்தீமில் உள்ள லூக்லேக் நிலையம் திகழ்வதாக கூறப்படுகிறது. இந்த விலை கழிவுக்கு முக்கிய காரணம் உலக வர்த்தக போர் மற்றும் எண்ணெய் தேவையில் ஏற்பட்ட மந்த நிலைகளாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரம்பின் வரி நடவடிக்கைகள் எதிர்பார்ப்புகளை குறைத்தமை, யூரோவின் மதிப்பு உயர்ந்தமை காரணங்களாக அமைந்திருக்கின்றன. இந்த விலை வீழ்ச்சி என்பது நீடிக்கும் என்பதற்கு எந்தவிதமான உத்தரவாதமும் வழங்கப்படவில்லை. பிரான்சின் தீவிர இடதுசாரியான லா பிரான்ஸ் இன்சூமிஸ் கட்சி தலைவர் யோன் லூக் மெலோன்ஷோ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை மிக கடுமையாக விமர்சித்துள்ளார். கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பயணம் மேற்கொண்ட யோன் லூக் மெலோன்ஷோ தனது இந்த பயணத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினை மிக மோசமாக விமர்சிப்பதற்கு பயன்படுத்தி இருப்பதாக கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அமெரிக்க இடதுசாரி கட்சியினருடன் தொடர்பை ஏற்படுத்துவதற்கு முன்னதாகவே யோன் லூக் மெலோன்ஷோ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை மிக கடுமையாக விமர்சிக்க ஆரம்பித்திருந்தார். இன்னும் சிறப்பாக செய், குடிமக்கள் புரட்சியை நோக்கி எனும் ஃபெட் மியூ வலா ரெவல்யூஷன் செத்துயன் என்ற நூலை யோன் லூக் மெலோன்ஷோ எழுதியுள்ளார். இதனை வெளியிடுவதற்காகவே அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளுக்கு யோன் லூக் மெலோன்ஷோ விஜயம் மேற்கொண்டிருந்தார். டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சமூக புரட்சியின் ஆரம்பமாக இருக்கப் போகின்றார். அமெரிக்கர்கள் தங்களின் பொருட்களின் அதிகூச்ச விலையேற்றத்தை சந்திக்கும் பொழுது இந்த புரட்சி ஏற்படும். சுங்கவரி அதிகரிப்பு நாட்டை காப்பாற்றப் போவதில்லை. இவ்வாறு ஒரு பல்கலைக்கழகத்தில் தனது கருத்தை யோன் லூக் மெலோன்ஷோ வெளியிட்டிருக்கிறார். அமெரிக்க மக்களின் நிலையில் கரிசனம் செலுத்தும் மெலோன்ஷோ பிரான்சில் பொருட்களின் விலை அதிக உச்சத்தை அடைந்திருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மக்களின் கொள்வனவு திறன் கேள்விக்குறியாகி இருக்கும் நிலையில் இங்கு ஏன் அதே சமூக புரட்சியை ஏற்படுத்தவில்லை என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. பிரான்ஸ், ஜெர்மனி நாடுகளுக்கு இடையேயான உறவு இப்பொழுது மிகவும் நல்ல நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இரண்டு நாடுகளின் அரசு தலைவர்களும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் நிலையில் இருக்கின்றார்கள். இந்த இரண்டு நாடுகளும் பல கொள்கைகளில் ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றன. ஆனால் சில கொள்கைகளில் இரண்டு நாடுகளுக்கும் இடையே வேறுபாடுகளும் காணப்படுகின்றன. ஜெர்மனி நாட்டின் புதிய அதிபர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் ஜெர்மனியின் கடன் தடுப்பு முறையை நீக்கிவிட்டு பாதுகாப்பு துறையில் முதலீடு செய்தமையை பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ பெரிதும் வரவேற்றுள்ளார். இரண்டு நாடுகளும் ஐரோப்பிய பாதுகாப்பு துறையில் ஒன்றிணைவதற்கு விரும்புகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய அதிபர் மெர்ஸ் ஜெர்மனியின் குடியேற்ற கொள்கையை கடுமையாக அதனை கொண்டு வருவதற்கு விரும்புகின்றார். ஆனால் மேக்ரோ இதில் உடன்படவில்லை. இது இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஒரு முக்கிய வேறுபாடாக காணப்படுகின்றது. மெர்ஸ் அமெரிக்காவின் வர்த்தக கொள்கைகளுக்கு எதிராக ஐரோப்பாவின் ஒருமித்த பதிலை வலியுறுத்தி வருகின்றார். ஆனால் மேக்ரோ அமெரிக்காவுடன் ஒரு புதிய வர்த்தக ஒப்பந்தத்தை நிறைவேற்ற விரும்புகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்த ஒப்பந்தங்களும் வேறுபாடுகளும் இரண்டு நாடுகளின் உறவை வடிவமைக்கும்.
இரு நாடுகளும் ஒன்றிணைந்து பணியாற்றுவதன் மூலம் ஐரோப்பாவில் ஒரு வலுவான பங்காற்றலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி, 11-15 ரோக்காய், பாரிஸ் 10, லா ஷப்பல். விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனிஸ். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லா குர்னாவ் தமிழ் ஆலயம், நியூ ஈஸ்வரா. உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழ் ஆலயம். பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. நியூ ஈஸ்வரா தமிழ் ஆலயம், 51 ரூ போல் வயோ குத்தூரியே, 93 120 லா குர்னாவ். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மயோத்துக்கான 3 பில்லியன் திட்டத்தை அறிவித்திருக்கிறார். மயோத்தில் சூறாவளி தாக்கிய 4 மாதங்களுக்கு பின்னர் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ திங்கட்கிழமை அன்று பிரான்சின் ஏழ்மையான பிரதேசத்தை மீண்டும் கட்டியெழுப்ப ஒரு தீர்வு திட்டத்தை அறிவித்துள்ளார். இது மோசமடையும் காலநிலை ஆபத்துக்கள், கட்டுப்பாடற்ற குடியேற்றம், குறைந்த முக்கிய வளங்கள் போன்ற பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் என தெரிவிக்கப்படுகின்றது. டிசம்பரில் மயோத்தை அழித்த சூறாவளி 90 ஆண்டுகளில் இந்திய பெருங்கடல் தீவு கூட்டத்தை மிக கொடூரமாக பாதித்திருக்கிறது. இதில் 40 பேர் வரை உயிரிழந்ததுடன் 3.5 பில்லியன் பெறுமதியான உடைமைகளின் சேதமும் ஏற்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 4 மாதங்களுக்கு பின்னர் மேக்ரோ மயோத்திற்கு விஜயம் செய்திருக்கிறார். நல்லது என்ன செய்யப்படுகிறது, என்ன போதுமான அளவு செய்யப்படவில்லை என்பதை அறிய அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார். அவருடன் அவரது மனைவி பிரிஜித் மற்றும் பிரதேசங்கள், வேளாண்மை மற்றும் சுகாதார அமைச்சர்களும் கூடவே சென்றிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. டெலிகிராம் நிறுவனம் பிரான்சில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்துள்ளது. அதிகாரிகள் அவர்களின் செய்திகளுக்கு முன்னுரிமை வழங்குமாறு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததால் டெலிகிராம் மனித உரிமைகளை மீறுவதை விட ஒரு சந்தையை விட்டு வெளியேறுவதை விரும்புகிறது என்று அந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஃபவெல் டுரோஃப் திங்கட்கிழமை அன்று கூறியிருக்கிறார். பிரெஞ்சு தேசிய சபை மார்ச் மாதம் அணுகலை தடை செய்யும் சட்டத்தை நிராகரித்தது. இது பிரான்சை அதன் குடிமக்களின் தனி உரிமையை நீக்கும் முதல் நாடாக அர்த்தப்படுத்தி இருக்கிறது. ஆனால் பாரிஸ் காவல்துறை ஆணையர் அணுகல் பிரச்சனையை மீண்டும் ஆதரித்ததாக டெலிகிராம் தலைமை நிர்வாக அதிகாரி கூறியுள்ளார். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல். ஓத்ருவியூ.
நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தூள் வல்வெட்டித்துறையில் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது. காரமானது, கலப்படமற்றது, நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று சைவ அசைவ உணவு வகைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள். யாழ்ப்பாணத்தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள். பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட், குசாவில்.